ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் என்னோட ஹோல் ஹவுஸ் தீபாவளி க்ளீனிங் பார்க்க போகிறீங்க. ஒர்க்கிங்காக இருக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரே நாள்லையோ இல்லை ஒரே வாரத்துலேயோ கண்டிப்பாக தீபாவளி க்ளீனிங் கஷ்டம். ஸோ அதனால் நான் இந்த தடவை 1 month முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபரே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ தட் 4 weeks ஆஃப் அக்டோபரில் ஓரளவு வீடை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் நவம்பர் மந்த் வந்துட்டு வீடு டெக்கரேட் பண்ணவோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்வீட் எதனா செய்யவோ யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிருந்தேன். நம்ம இந்த மாதிரி எதனா பிளான் பண்ணும்போது தான் நிறையா விஷயங்கள் வந்து தடையாக வரும். ஸோ எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பா பார்த்துக்கிற அக்கா வந்து ரொம்ப நாள் லீவ் எடுத்துட்டாங்க. அண்ட் அவங்க இப்போ வேலைக்கு வரதே கிடையாது. அப்புறம் மெய்டு கூட நிறைய லீவ் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு போக வேண்டியது இருந்தது, ஒரு ட்ரிப்பு போக வேண்டியது இருந்தது. அப்படி இப்படின்ட்டு ஆரம்பிச்சது என்னமோ ஃபஸ்ட் வீக் இந்த மாதிரி செக்லிஸ்ட்லாம் போட்டு ஆரம்பித்தேன். ஆனால் முடித்தது வந்துட்டு நவம்பர் ஃபஸ்ட் வீக் ஆகிடுச்சு. ஏன்னா என்னால் ப்ராப்பராக ரெகுலராக க்ளீனிங் பண்ண முடியல. பட் வந்து இதெல்லாம் தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஸ்கெடியூல் போட்டு வச்சுட்டேன். ஸோ ஆன் த கோல் அப்படியே பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது எங்கன்னா பாப்பாவோட டாய்ஸை டீக்ளட்டர் பண்ணேன். அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த விஷயம். ஸோ பாப்பா என்ன நினச்சா, அவகிட்ட நான் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி மம்மி என் கூட விளையாடுறாங்க அப்படின்ட்டு நினச்சிருந்தா. அண்ட் அட் த சேம் டைம் அவகிட்ட கேட்டு கேட்டு அவளுக்கு பிடிக்காத டாய்ஸ் இல்லாட்டி உடஞ்சி போன டாய்ஸ் எல்லாம் வந்து அப்படியே நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ஸோ வின் வின் சிச்சுவேஷன். ஸோ பாப்பாவுக்கும் வந்துட்டு நான் அவ கூட விளையாண்டது அவளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எனக்கும் அப்பா ஒரு வழியாக இந்த டாய்ஸ் எல்லாம் வந்து நம்ம உடஞ்ச டாய்ஸ்லாம் தூக்கி போட்டுட்டோம் அப்படின்ட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த ஃபெஸ்டிவல் டைம் கிளீனிங்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அது எக்ஸ்ட்ரா வேலை தான். ஏன்னா ரொட்டீன் வேலை நம்ம தான் பண்ணி ஆகணும். அதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா க்ளீனிங்கும் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நிறையா டைம் எடுத்துக்கிறோம் தான் நான் 1 month பிளான் பண்ணியிருந்தேன். இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டீக்ளட்டரிங் மட்டும் தனியாக இல்லாட்டி க்ளீனிங் மட்டும் தனியாக அப்படி நான் பண்ணலை. ஸோ தேவையில்லாத பொருள்லாம் வந்துட்டு எந்தெந்த இடத்த க்ளீன் பண்ணுறேனோ அப்போயே வந்து நான் கழிச்சு விட்டுட்டே தான் இருந்தேன். ஸோ தட் எனக்கு வந்து க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மந்த்துக்கான ப்ரொவிஷனும் வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் பாப்பா வந்து எனக்கு இவ்வளோ டாய்ஸ் தூக்கி போட்டுட்டீங்க, எனக்கு டாய் வேணும்ன்ட்டு ஒரு புது டாய் வாங்கிக்கிட்டா. ஸோ இது மாதிரிலாம் சுச்சுவேஷன் நம்மளுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பயுமே டாப் டு பாட்டம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ தட் நம்மளுக்கு வந்து மேலே இருக்க குப்பெல்லாம் வந்துட்டு கீழே இருக்க இதில் படாது. ஏன்னா மொத்தமாக நம்ம கீழே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு மேலே வந்து நல்லா ஒற்றை அடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதெல்லாம் முடித்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு வேலையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு சீலிங்லாம் டஸ்டிங் பண்ண பிறகு அதுக்கப்புறம் ஃபேன்லாம் க்ளீன் பண்ணேன். ஃபேன்ஸ்லாம் என்ன தான் எவ்ரி வீக் க்ளீன் பண்ணாலும் எப்படினாலும் அதில் அழுக்கு வந்துடும். பட் எங்ககிட்ட இருக்கிறது ஆன்டி டஸ்ட் சம்திங் ஏதோ அது ரிலேட்டடான ஒரு ஆப்ஷன் இருக்குது போல். அதனால் பிசுன்னு ஆகாது. ஜஸ்ட்டு நம்ம வைப் பண்ணாலே அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற வாஷ்ரூம்ஸ் எல்லாம் டீப் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ பாத்ரூம் எல்லாம் வந்துட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணுறனால அதில் அதிக வேலை இல்லை. பட் ஸ்டில் இதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அதையும் நான் வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ரெஃப்ரெஷ்னஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டேன் நான். வாஷ்ரூம்ஸில் என்கிட்ட கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டா அந்த வாசனை வந்து ரொம்ப நாள் இருக்கும். அதனால் வந்துட்டு அது ஒரு ஹேக் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா விண்டோஸும் வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணேன். ஸோ அந்த கிரில்லெல்லாம் வந்துட்டு நார்மல் மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெயிலிங் இருக்கும்ல அதை வந்துட்டு என்கிட்ட இருக்கிற அந்த ஹேண்டியான வேக்கம் கிளீனர் அதை வச்சு நான் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த வேக்கம் கிளீனர் பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரெயிலிங்லாம் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிடுது. வேக்கம் கிளீனர் வச்சிருக்கனால அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான். என்கிட்ட இருக்க வேக்கம் கிளீனரில் கர்டைன்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு தனி அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ என் கர்டைன்ஸ் ரீசெண்டாக தான் நான் ட்ரை கிளீனிங் வாங்கி எடுத்தேன் நான். ஸோ அதனால் வந்துட்டு அவ்வளோவா டஸ்ட் இல்லை. ஸோ அதனால் இந்த கர்டைன் அந்த அட்டாச்மெண்ட் மட்டும் வேக்கம் கிளீனரில் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டஸ்டிங் மட்டும் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ க்ளீன் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது என்னென்னா, ஸோ அப்பப்போ வந்துட்டு நம்ம எப்பயுமே ரெகுலர் க்ளீன் பண்ணாத விஷயத்த நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா டீப் க்ளீனிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்மளோட வேலை ரொம்ப ஈஸி ஆகிடுது. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே பார்க்கும்போது பூஜா யூனிட்டில் வெளியே இருக்க ஐட்டம்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும். பட் அந்த ரேக்கில் வந்து வச்சுருக்க ஐட்டம் வந்து ரொம்ப நாளாக இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி வந்து நான் டிசைட் பண்ணேன் அதுக்குள்ளே இருக்கிற ஐட்டம் எல்லாம் கண்டிப்பாக டீக்ளட்டர் பண்ணிவிட்டு தேவையுள்ள ஐட்டம் மட்டும் வைக்கணும் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணி ஒரு கவர் எடுத்துக்கிட்டேன். அதில் தேவையில்லாத ஐட்டம் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நிறையா உள்ள குங்குமம், சந்தனம், திருநீர் இதெல்லாம் வந்து கொட்டி கிடந்துருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஐடியா வந்தது, வேக்கம் கிளீனர் இருந்ததில்ல. ஸோ ஏன் அதை வச்சு நம்ம இந்த ட்ராலாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்டு ரொம்ப ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருச்சு.
வேக்கம் கிளீனர் சோஃபாக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமோ யோசித்ததை விட இப்போ வந்து எனக்கு நிறைய இடத்துல வந்து யூஸ் ஆகுது. அண்டு நான் வச்சுருக்கிறது கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கனால டக்கு டக்குன்னு எடுத்து என்னால் க்ளீன் பண்ண முடியுது. எஸ்பெஷலி இந்த மாதிரி டீப் க்ளீனிங் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது மாதிரி கொட்டி இருந்ததுன்னா நம்ம யூஸ்வலாக ஈரத்துணி வச்சுட்டு இல்லை மைக்ரோஃபைபர் கிளாத்தில் ஸ்ப்ரே எதாவது பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை க்ளீன் பண்ணணும், பெரிய டாஸ்க்காக இருக்கும். பட் இது மாதிரி வேக்கம் கிளீனரில் எடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப டைம் சேவ் ஆச்சு. இதில் நல்லா எல்லாத்தையும் வேக்யூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணி மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு அழகாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதெல்லாம் க்ளீன் பண்ண பிறகு ஒன்லி தேவையான ஐட்டம் மட்டும் செக் பண்ணி மறுபடியும் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் நான். பூஜா யூனிட் பற்றின டூர் கூட நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நம்ம சேனலில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு டீட்டெயிலாக நான் காட்டியிருப்பேன். ஸோ இந்த தடவை நான் சொன்ன மாதிரி டீக்ளட்டரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து எதனா ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லை டெக்கரேட் பண்ணணுங்கிறதையும் நான் பண்ணிடுறேன். ஸோ என்கிட்ட இருக்க பாட்பாரி வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஐ திங்க் மோர் தென் எ இயர் ஆகிடுச்சு. அதில் வந்து அவ்வளோ வாசனையும் இல்லை. என்கிட்ட இந்த பாட்பாரி வாங்கும் போதே இன்னொரு பேக் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஹோம் சென்டரில் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு அது அப்படியே வந்து நான் மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். பட் வாசனை பார்த்தா அந்தளவுக்கு இல்லை. மேபி நான் 1 இயர் வச்சனால அது இல்லைன்னு நினைக்கிறேன். பட் பாட்பாரி ஸ்ப்ரே இருந்தது. ஸோ அதை நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். ஸோ பூஜா யூனிட் வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்கெடியூல் போட்டு வச்சுருந்த செக்லிஸ்ட்டை வந்து கொஞ்சம் டிக் பண்ணிக்கிட்டேன். எதெல்லாம் முடிஞ்சிருக்கு இல்லை எதெல்லாம் பெண்டிங் இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இதில் பெரிய வேலை வந்துட்டு கிச்சன் டீப் க்ளீனிங். ஸோ கிச்சன் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஷெல்ஃபாக எடுத்து அதை எல்லாத்தையும் எவாக்குவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்துட்டு நல்லா வைப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காக்ரோச் ஸ்ப்ரே ஹிட்டில் இருக்கும்ல, ஸோ அதை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டேன். ஏன்னா குட்டி குட்டி காக்ரோச்சஸ் வந்து என் கண்ணில் படுது. அதனால் வந்துட்டு கண்டிப்பாக அது எல்லா பொருளையும் டேமேஜ் பண்ணிடும். அதனால் வந்துட்டு ஸோ இதுதான் வந்து எல்லா ஷெல்ஃபுக்கும் நான் இதே வேலை தான் பண்ணேன். ஸோ திங்ஸை எடுத்துகிட்டு தென் மேபி அந்த ஷீட்டை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு நல்லா வினிகர் ஸ்ப்ரே வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹிட் ஸ்ப்ரே வச்சு அடிச்சுட்டு தென் அகெயின் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன். ஸோ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நான் பண்ணலை, ஒரு ஷெல்ஃபாக அப்பப்போ பண்ணேன் நான். அதுக்கப்புறம் லாஃப்ட் மட்டும் நான் வந்து பெண்டிங்கில் வச்சுருந்தேன். ஆக்சுவலி லாஃப்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். பட் வந்து அது என்னால் பண்ண முடியல. பட் தட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே. அட்லீஸ்ட் நம்ம க்ளீனாவது பண்ணுறோம்ல அப்படின்ட்டு தென் லாஃப்ட்டில் வந்துட்டு தேவையில்லாத ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு ஒன்லி தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். என்னோடய லாஃப்ட்டில் மோஸ்ட்லி சூட் கேசஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும். அதோடு சேர்த்து அப்படியே அந்த லாஃப்டோட டோர்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். சரி ஏணி போட்டு ஏறுறோம் கையோடு அதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சுக்கிட்டேன். எப்பப்போ எந்தெந்த பொருள் நம்மளுக்கு தேவையில்லையோ இந்த 1 மந்தில் அதில் போட்டுகிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் அதை எடுத்து தூக்கி போட்டுடலாம்ல நம்ம. அதுக்கப்புறம் கம்மிங் ஆன் டு த ட்ரெஸ்ஸஸ். ஸோ ட்ரெஸ்ஸஸ் தான் நம்ம தேவையில்லாமல் நிறைய வச்சுருப்போம். ஸோ இப்போ நான் எவ்வளவோ அந்த விஷயத்தை வந்து என்னை நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ கம்மியாக வைக்கும் போது நம்மளுக்கு வந்து மைண்டும் கிளியராக இருக்கும். அண்டு எந்த ட்ரெஸ் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு தெரியும் நம்மளுக்கு. அதனால் வந்துட்டு ஸோ ட்ரெஸ் வந்துட்டு எது ஃபிட் ஆகலை எது பிடிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் நான் டிக்ளட்டர் பண்ணேன். அனன்யா ஷெல்ஃப் பொறுத்த வரைக்கும் அவளே எல்லாமே பண்ணிடுவா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்தாச்சு. அண்டு 2 கேர்ள்ஸ் எனக்கு இருக்கனால கண்டிப்பாக ஹேர் ஆக்சசரிஸ் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னால் ஆர்கனைஸே பண்ண முடியல. அதனால் டப்பாவாக போட்டு இந்த மாதிரி ட்ரேஸ் வச்சு நான் வச்சுட்டேன். அண்டு இந்த ஹேர் போஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வந்து அதெல்லாம் ப்ராப்பராக வைக்க முடியல. அதனால் ஒரு ட்ரே வச்சு அதை வச்சுட்டு அந்த கிளாத் மாதிரி இருக்க ஹேர் போஸும் வந்து அது ஒரு தனியாக ஒரு ட்ரேயில் வச்சுட்டேன். ஓரளவு ஆர்கனைஸ்டாக இருக்குது இப்போ. அப்புறம் சோஃபா க்ளீனிங் வந்து இந்த தடவை அது மட்டும் நான் அர்பன் கிளாப்பில் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து யூஸ்வலாக வேக்யூம் பண்ணுவேன். பட் வந்து பாப்பா வந்து நிறைய விஷயம் கொட்டிட்டா. அதனால் கண்டிப்பாக வெட் க்ளீனிங் பண்ணணும். அதனால அர்பன் கிளாப்பில் அவங்க ஆப் மூலமாகவே புக் பண்ணலாம். ஐ திங்க் எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி நீங்கள் வந்து க்ளீனிங் ப்ரொஃபஷ்னல் க்ளீனர்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ எப்பயும் போல் நம்ம எல்லா ஆப்பும் வச்சுருக்க மாதிரி அர்பன் கிளாப்புக்கும் ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் வந்துட்டு நீங்கள் யூ கேன் ஹாவ் யுவர் புக்கிங். ஸோ நிறையா க்ளீனிங் சர்வீசஸ்லாம் உங்ககிட்ட இருக்குது. யூ கேன் டேக் யுவர் ஓன் சர்வீசஸ். ஸோ தென் கம்மிங் ஆன் டு த அப்ளையன்சஸ் க்ளீனிங். ஸோ அப்ளையன்சஸ் க்ளீனிங்கும் வந்துட்டு நான் அப்பப்போ பண்ணிடுவேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு டீப் க்ளீன் பண்ணும்போது எனக்கு அது ஒரு பெரிய பேர்டனாக இல்லை. டிஷ் வாஷரும் நல்லா டீப் க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா இப்போ அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். மெய்டு வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. அதனால் வந்துட்டு அதிகமாக டிஷ் வாஷர் யூஸ் பண்ணுறதுனால அதையும் நல்லா டீப் க்ளீன் பண்ணியாச்சு. வாஷிங் மிஷின் அவுட்டரில் மட்டும் க்ளீன் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஈக்கோ ட்ரம் க்ளீன் ஒன்று இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணி விட்டுட்டேன். வினிகர் போட்டுட்டு அதை ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ட்ரம்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த வுட்டெல்லாம் வந்துட்டு கிச்சன்லேயும் க்ராக்கரிலையும் இருக்கும். ஸோ அதையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு.
ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. ஃப்ளோர் மட்டும்தான் டீப் க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த தீபாவளிக்கு நான் வாங்கின ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப கிடையாது. இந்த மாதிரி பவுல்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே டீ கப்ஸ் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன் தீபாவளி டைம். ஸோ ஒரு 6 செட் இருக்கும். அதை தூக்கி போட்டுட்டு புதுசாக ரீப்ளேஸ் பண்ணி விட்ருவேன். ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு புதுசாக வாங்கினது. அதுக்கப்புறம் ஒரு குட்டி சேஞ்ச் கிச்சனில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்கிட்ட ஒரு பானை இருக்கும்ல, நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க உங்கள் கிச்சன்லேயே அதுதான் ஆர்டர் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு பதிலாக ஜக்கு ரீப்ளேஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த தீபாவளிக்கு ஒரு சூப்பரான ஐட்டம் வாங்கியிருக்கோம். என்ன அப்படின்னா, இது வந்து ரோபோ வேக்யூம். ஸோ எப்பயுமே தீபாவளிக்கு ஏதாவது ஒரு நியூ என்ட்ரி எங்கள் வீட்டில் இருக்கும். இந்த தடவை வி ஹவ் காட் திஸ் ரோபோ வேக்யூம். எனக்கு இது வாங்குறதுல விருப்பமே இல்லை, ஏன்னா எப்படி க்ளீன் பண்ணும் அப்படின்ட்டு இருந்தேன். பட் என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு இல்லை கண்டிப்பாக இது வாங்குகிறோம், ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு ரிவ்யூஸ்லாம் நல்லா படித்து தென் அமேசான் டீல் இருந்தது. ஸோ அதில் வாங்கினோம். அண்ட் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ப்ராடக்ட். ஏன்னா கட்டில் கடையிலலாம் போய் க்ளீன் பண்ணுது அண்ட் அவ்வளோ கிறிஸ்டல் க்ளீனாக க்ளீன் பண்ணுது. ஸோ இதை பற்றி டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதனால தான் நாங்கள் வந்து மெய்டை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா வேக்யூமே வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இதோட என்னோட தீபாவளி டீப் க்ளீனிங் வீடியோ முடியுது. ஸோ நம்ம சேனலில் vlog போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ மெய்ட்ஸ் இல்லாமல் என்னோட ரொட்டீனில் வேறு மாதிரி மாறி இருக்குது. அதை பற்றின வீடியோ கூடிய சீக்கிரம் நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். பை டேக் கேர்.